வீட்டு ரெசிப்பியில் கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சுட்டு மண் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சுவை அதிகமாக இருக்கும். வெந்தயம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன், நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது கருணக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கருணக்கிழங்கு கரகரப்பு தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த கரகரப்பு தன்மை இருக்காது, நாக்கு அரிக்கிறது இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்கிக்கோங்க. ஒரு குட்டி எலுமிச்சப்பழ சைஸ் புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் குழம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி சேர்க்க தேவை கிடையாது. கருணக்கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காரக்குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும் நமக்கு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம். அந்த நல்லெண்ணெய் விட்ட எண்ணெயெலாம் மேலே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது சுட சுட சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.